ஜட்ஜு சொன்னார், பாருப்பா அது ரைட்டோ ராங்கோ அது போடும் குழந்தை, நீ குழந்தைக்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்பிடு, உனக்கு 2000 வருது, அந்த 2000 வச்சு நீங்கள் கொடுத்தனம் பண்ணுங்கன்ட்டார். ஸோ இவர் 1000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி 1000 கொடுத்துட்டார். நான் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு நான் 2 நேரம் கூட சாப்பிட்றேன், என் பிள்ளைக்கு நான் செய்கிறேன். அப்போ என்ன ஆகும், அடுத்தாப்புல என்ன கேட்பீங்க, என் பிள்ளைய நான் பார்க்கணும், தொட்டு தூக்கணும், அதை கொஞ்சணும் ஒரு அப்பாவா அப்படின்னு கேட்குறாரு. அவள் கொடுக்க மாட்டேங்கிறாள். ஜட்ஜு சொல்லிட்டார், அதெல்லாம் நடக்காதுமா, காசு மட்டும் வேணுமா, குழந்தைய நீ காட்ட மாட்டியா அப்படின்னு ஜட்ஜு சத்தம் போடவும் அவள் எனக்கு இந்த காசே வேண்டாம் அப்படின்னு. சரின்னு நாங்கள் கேஸை போட்டிருந்ததில் வராமலே இருந்தா. அப்புறம் எக்ஸ்பார்ட்டி ஆச்சு. எக்ஸ்பார்ட்டி போட்டோன்னே திரும்ப வந்து செட்டிசைட் போடுறதுக்கு வந்தாலும் என்ன வரும், இந்த 1000 ரூபாய். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த 1000 ரூபாயை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி குழந்தை பேரில் மாதம் 1000 போட்டுட்ருக்கிறான். அவர் ஜட்ஜுக்கிட்ட கொண்டு வந்து காட்டினாப்புல, இந்த பாருங்க ஐயா, குழந்தைய காட்ட மாட்டேங்கிறாங்க, ஆனால் குழந்தை பேரில் தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள எடுத்துக்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு எல்லாம் கேட்டாப்புல. நீ என்னம்மா சொல்கிற, குழந்தைய கொண்டு வந்து காட்டுறியா அப்படின்னு கேட்டால், நான் குழந்தைய காட்ட மாட்டேன், எனக்கு காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பையனுக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது, குழந்தைய விடவும் விருப்பம் கிடையாது. ஆனால் திரும்பவும் அவங்க அம்மா என்ன நினச்சாங்க, நான் பெற்றது 2 குழந்தைகள், ஒரு பொண்ணும் பையன், அவங்களுக்குள்ளேயே தொடர்புன்னு பேசுகிறவளையெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து நீ வச்சுக்க முடியாது தம்பி, நீ மனசு தேத்திக்கோ, நம்ம அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் போட்டு நாங்கள்